தொடர்ச்சியாக 40 தொகுதிகளிலும் தற்போது பாஜக பின்னடைவை சந்திருக்கக்கூடிய நிலையில தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இருக்கிறார். மேம் வணக்கம். தென்சென்னை தோல்வி என்ன மாதிரியான பாடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு? பாடம்னு இல்ல, அது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தா கூட மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா இது உண்மையான தோல்வி இல்ல அப்படின்றது எனது கருத்து. ஏன்னா நாங்க ஏற்கனவே ஒரு 4-5% இன்னைக்கு 30% உயர்த்தி இருக்கிறோம். 3 லட்சம் வாக்காளர்கள் கிட்ட எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதுவும் நான் பிரச்சாரம் செஞ்சது மிக குறுகிய காலம்தான். ஆனா எனக்கு வருத்தம் என்னன்னா, எதிர்கட்சியோட இப்ப வெற்றி பெற்ற எம்பி ஒரு ஆணவத்தோட இவங்க திடீர்னு குதிச்சாங்க. இவங்க திடீர்னு வீடியோ போட்டாங்க. இந்த பம்மாத்து வேலையெல்லாம்னா நான் 25 வருஷமா அரசியல்ல இருக்கேன். இவங்க என்னோட அரசியல் அனுபவத்துல இவங்கெல்லாம் பக்கத்துல கூட வர முடியாது. ஏன்னா இவங்க ஒரு கட்சியோட உறுப்பினர், அவ்வளவுதான். ஆனா நான் ஒரு கட்சியோட தலைவரா இருந்து அதே மாதிரி பல பேரை நிர்வகித்து யாரையும் தவறா சொல்லல. ஆனா அந்த மாதிரி வார்த்தைகள் உண்மையிலேயே எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் கட்சியில் இருந்து பழகி இருக்கிறார்கள் என்பது அவங்க ப்ரொஃபசர். அவங்க ஆனா தாக்கல் செய்யும் போது 2 பேரும் கட்டி அணைத்து தோழிகள் தான். ஏன்னா எனக்கு அவங்களும் நானும் பக்கத்து வீட்டுல தான் இருந்தோம். அதனால அது தோழமையில ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதை ஒரு நாகரிகமா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் என்னைக்குமே என்னோட வார்த்தைகள்ல நான் தவறுனது கிடையாது. இந்த பம்மாத்து வேலை கிம்மாத்து வேலை எல்லாம் நல்ல தமிழ் இல்லைன்னு என்னது கருத்து. சரி, ஏதோ சொல்லிட்டு போறாங்க அவங்க முத்தமிழ் அறிஞரின் தொண்டர்கள், அதனால சொல்லிட்டு போட்டோம். ஆனா நான் கூட இப்ப என்ன கேட்டதுக்கு நான் எதிரணி வாக்காளரை நான் எதுவுமே சொல்லல. சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா வெற்றி பெற்ற உடனே எல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னு கிடையாது. எங்களுக்கும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுக்கு சேவை செய்ய உரிமை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நான் என்னோட சுற்றுப்பயணம் வெறும் வாக்குகளுக்காக சுற்றுப்பயணமா இல்ல, அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கின்ற சுற்றுப்பயணமாகவும் இருந்தது. அதனால அதுல நான் குறித்து வைத்திருக்கிறேன். எந்த இடத்துல குப்பைகள் இருக்கு, எந்த இடத்துல சாக்கடைகள் அடைத்திருக்கு, எந்தெந்த இடத்துல தூர்வார வேண்டும், எந்தெந்த இடத்துல பட்டா வேணும், எந்தெந்த இடத்துல வாகன நெரிசல் இருக்குது அப்படின்னு இது ஒவ்வொன்றாக நாம எடுத்து பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருந்து சேவை செய்யணும். சாதாரண மக்களோட ஒரு சேவையா இருந்து கூட சேவை செய்யலாம். ஆனா ஒரு வருத்தம், தென்சென்னை மக்கள் ஒரு மிக மிக அவங்க கூட 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அவங்க இழந்துட்டாங்க. ஏன்னா நிச்சயமா எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அளவுக்கு களத்துல இருக்க மாட்டாங்கன்றது நான் உறுதியா சொல்ல முடியும். இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு தோல்விக்கான காரணம் அதிமுகவுடன் கூட்டணியை முறித்து கொண்டதுதான் சொல்லி அண்ணாமலை அவர்களும் சொல்றாங்க, எஸ்பி வேலுமணி அவர்களும் சொல்றாங்க. அந்த 31 சீட்டுகள் பெற்றிருக்க முடியும்ட்டு அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் நிதர்சனமான உண்மையா? இல்ல, அது உண்மைதானே. ஏன்னா அது பார்த்தாலே எண்ணிக்கையே சொல்லுது இல்லையா. அதிமுக எடுத்த வாக்குகளையும் பாஜக எடுத்த வாக்குகளையும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் எடுத்த வாக்குகளையும் கூட்டுனா நிச்சயமா அது திமுக எடுத்த வாக்குகளை அதிகரிக்குது. அது மட்டும் திமுக 7% வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றுமே இல்லை என்பதுதான். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக, அதை நான் திருப்பி சொல்றேன், இந்த வெற்றி திமுகவின் வெற்றி அல்ல, திமுக கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் சிதறாமல் சிந்தாமல் இருந்ததற்கான வெற்றி. எங்களது தோல்வி எதிர்கட்சியின் வாக்குகள் சிதறியதனால் வந்த தோல்விதான் நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம் தான். ஒரு கூட்டணி வச்சுக்கலாம், அப்புறம் வேண்டாம்லாம். இப்ப அதனால அது டோட்டலா கூட்டணியை தவிர்த்துதான் ஆக வேண்டும் அப்படின்றது ஒரு கருத்து இல்ல. கூட்டணி அந்தந்த தேர்தலுக்கு ஏற்ற வியூகங்களை வகுத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யார் காரணம் இந்த கூட்டணி பிரிஞ்சதுக்கு நான் பேச முடியாது. ஏன்னா அப்ப நான் கவர்னரா இருந்தேன், நான் ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இல்ல. ஆனா என்ன பொறுத்த மட்டும் எதிரணிகள் எல்லாம் இணைந்திருந்தா திமுகவை இலகுவா தோற்கடித்துக்கலாம் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. அதை நான் பதிவு செய்கிறேன். இப்போ வேலுமணி அவர்கள் உங்களை பாராட்டுறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இருக்கும் பொழுது ரொம்ப இணக்கமான இருந்த கூட்டணியை இப்ப இருக்கக்கூடிய தலைவர் அதை மாற்றி அமைச்சிட்டாரு. அவரு பேசுறதுனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டணி விலகல் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இது வியூகமா திட்டமிட்டு விமர்சிக்கப்பட்டதா பாக்குறீங்களா? இல்ல, இதுல நான் ஒரு கட்சி தலைவரை பற்றி இன்னொரு கட்சி சொன்ன விமர்சனத்தை நான் அதை சொல்ல விரும்பல. ஏன்னா எங்க கட்சி தலைவரையே நான் ஏதாவது சொன்னா அது பத்திரிகையில வேற மாதிரி திருத்தி எழுதப்படும். முன்னாள் தலைவர்கள் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் யதார்த்தமான உண்மைகளை பேசி பழக்கப்பட்டவள். யதார்த்தமான உண்மை என்னன்னா, எதிரணியில் வாக்குகள் சிதறாமல் இருந்தா இன்னைக்கு திமுக இவ்வளவு இடத்தை நம்ம தூக்கி கொடுத்துருக்க வேண்டாம் அப்படின்றது இருக்குது. எனக்கு இருக்குது வருத்தம்ன்றதை விட அரசியல் யதார்த்தமான இப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஏன்னா அவங்க நானே களத்துல பார்த்தேன், மக்கள் அவங்க திமுக ஆட்சி மேல மகிழ்ச்சியா இல்ல. ஆனா இந்த வாக்குகள்னு வரும்போது அது சேர்ந்துருச்சு, நம்மளது சிதறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பாராளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னும் அதிகமா மக்களுக்கு சேவை செய்திருக்கலாம். நாங்களாம் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, வெற்றி பெற வேண்டியவர்கள். நான் 2வது இடம் வந்திருக்கேன், நான் மகிழ்ச்சி அடையல. நாங்கெல்லாம் முதல் இடத்திற்கு வர வேண்டியவர்கள். அதே மாதிரி வாக்கு சதவீதம் மட்டுமே ஏறிடுச்சுன்றதுல மகிழ்ச்சி அடையக்கூடியவில்லை. எனது தொண்டர்களுக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினர்களை காண்பிக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும், அவங்க நிக்கணும். இன்னொன்னு நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நோட்டா கட்சி சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். எங்களை நோட்டா கட்சின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் திமுகவை நான் டெபாசிட் இருந்த கட்சின்னு சொல்வேன். நோட்டாக்கு எப்ப பிரச்சனை வந்தது? ஆர்கே நகர்ல தான் பிரச்சனை வந்தது. ஆனா ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் போச்சு.
அதனால ஒரு தேர்தலை வச்சு சும்மா அதெல்லாம் சொல்றது இல்ல. வளர்ந்து வர்ற கட்சியில இப்ப திமுக ஒரே இடம் இருந்தாங்க, அப்புறம் ஆட்சிக்கு வரலையா? இப்ப எங்களோட பிஜேபி 2 இடம் தான் வந்தாங்க, இன்னைக்கு இத்தனை இடத்துல காலத்துல ஆட்சிக்கு வரலையா? வாஜ்பாய் சொன்னாரு இன்னைக்கு 2 கட்சின்னு பரிகசிப்பாங்க, ஆனா இந்த கட்சி ஆட்சிக்கு நடக்கும், செங்கோட்டையில கொடியேற்றும் சொன்னாரு. அதேதான் நடக்குது, அதேதான் தமிழகத்திலயும் நடக்கும். நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தது தீவிரமான அரசியல் முன்னெடுத்து செல்வதற்கு தான். அதனால முன்னாள் ஆளுநரா நாங்க பேசல, முன்னாள் மாநில தலைவரா பேசுறேன். 4.5 வருஷம் அது வந்து நான் எனது வாழ்க்கையில கவர்னர் தலைவர், ஆனா அதுக்கு இப்போ நான் மாநில தலைவரா தான் பேசுறேன், தீவிர அரசியல்வாதியா தான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். அதனால இன்னொன்னு, இணையதளத்துல வந்து இஷ்டத்துக்கு அக்கா நீ அங்கேயே இருந்திருக்கலாம் இங்க, நானே கவலைப்படல, உங்களுக்கு என்ன கவலை? அதனால நான் கட்சிக்கு பணியாற்றுறதான் வந்திருக்கிறேன், கட்சிக்கு பணியாற்றுவேன். மாநில தலைவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு கருத்து அவரவர் சொல்லக்கூடிய. இப்போ 2026 அதிமுகவுடன் கூட்டணியில் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறது சரியா? ஏன்னா இப்போ நீங்க சொன்னது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்னு சொல்லி இப்ப சொல்றீங்க, கூட்டணி இல்லாதனால இவ்வளவு சீட்டு இழந்துட்டோம்னு சொல்லி மீண்டும் அதே ஒரு பாதையில பயணிக்கிறத நீங்க ஆரோக்கியமா பாக்குறீங்களா? அவரே அதை சொல்லி இருக்கிறாரு. அரசியல் கூட்டணி என்பது ஒரு வியூகம் தான். 2026 பல வழிகள் வரலாம், திமுக கடுமை எதிர்க்க வேண்டி வரலாம். அதனால இப்பவே அதை பத்தி சொல்வது ரொம்ப ரொம்ப ப்ரீமெச்சூர்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கருவே உருவாகல. தனிப்பட்ட விருப்பமே எங்க கட்சியில யாருக்குமே கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் எந்த வியூகம் மோசமான ஆட்சியாளர்களை தோற்கடிக்கும் அந்த வியூகத்தை வகுக்க வேண்டும் என்பதை எனது கருத்தாக இருக்க முடியும். இன்னைக்கு எடுத்த அதே முடிவை மீண்டும் எடுத்தா அது திமுக சாதகமா அமைகின்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஆழமான கருத்து. 2026 பத்தி நான் இப்ப பேசல, ஏன்னா 24 இன்னும் ஆட்சி அமையல, அந்த காலத்துல பாத்துக்கலாம். அதனால யாருமே முடிவு எடுக்க முடியாது, அது அகில பாரத தலைமை தான் முடிவு எடுக்க முடியும். மாநில தலைவருக்கு உரிமை இருக்குது, நான் வந்து அவரோட கருத்தை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டு எப்படி முடிவெடுப்பாங்க, போன வாட்டி அதை ஒத்துக்கொண்டாங்க, இந்த மாதிரி ஒத்துக்கொள்ள அதெல்லாம் மாநில அகில பாரத தலைவர்கிட்ட இருக்கு. எவ்வளவு அமைச்சர்கள், குறிப்பா வந்து மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அதே போல எல்முருகன் இவங்கெல்லாம் கடந்த முறை இருந்திருக்கிறாங்க. இந்த முறை மீண்டும் வந்து மோடி அவர்கள் 3ஆவது முறை பிரதமர் ஆகிறாரு. எவ்வளவு இடங்கள் வாய்ப்பு இருக்கு? உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம கேட்கறதுல நியாயமே இல்லல்லப்பா. 40ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கொடுத்திருந்தாங்கன்னா தைரியமா போய் எங்க தமிழக மக்கள் இல்ல அது அப்ப தோக்கடிச்சுட்டே இருப்பீங்களா? தப்பு, அது உரிமையா கேட்கணும்ல. நீங்க தோக்கடிச்சுட்டே இருப்பீங்க, அப்புறம் நாங்க கேட்டே இருக்கணுமா? நல்ல இல்ல, ஆமா இல்லையே, வெற்றி பெற்றுதான் கேட்போம்ல. இன்னைக்கு தமிழக மக்களோட 40 MP எந்த பிரயோஜனம் நான் கேட்கிறேன். வெளிநடப்பு செய்வாங்க, வழி நடத்த முடியாது. அதனாலதான் பார்த்து ஓட்டு போடுங்க, பார்த்து ஓட்டு போடுங்க நம்ம சொல்றோம். ஸ்டாலின் மறுபடியும் தவறு செய்யறாருப்பா. தமிழகத்தின் உரிமை விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார், தவறான அணியில உட்கார்ந்து கொண்டுதான் எனது கருத்து. ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.